அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 136வது வசனம் வரை நிறைவு பெற்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 121வது வசனத்திலிருந்து 200வது இறுதி வசனம் வரை, இந்த சூறாவினுடைய கடைசி வசனம் வரை போர் சம்பந்தமாக உஹது களம், பத்ரு களம் அந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லி சஹாபாக்களுடைய ஈமான், அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய இரையச்சம் எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொண்டு வருகிறான். ஆனால் கடந்த வார தஃப்சீரில் வட்டி சம்பந்தமாக ஒரே ஒரு ஆயத் மட்டும் என்ன செய்தது, இடம்பெற்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 137வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், கத் ஹலத் மின் கப்லிக்கும் சுனன், உங்களுக்கு முன்னர் பல வழிமுறைகள், பல நடைமுறைகள் கடந்து விட்டன. உங்களுக்கு முன்னால் பல சமூகங்கள் கடந்திருக்கிறது. அவர்களுடைய நிலைகளை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் ஃபஸீரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் சுற்றி வாருங்கள். அப்படி சுற்றி வந்தால் ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகஸ்ஸிபீன், அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்களுடைய வேதங்களையும் பொய்ப்படுத்தியவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். போய் பார்த்தாதான் தெரியும். ஒவ்வொரு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் எப்படி அழிக்கப்பட்டது, அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், அவர்கள் ஈடுபட்ட தவறான பழக்கங்களின் காரணமாக அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் என்பது கல்மழை பொழிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் எப்படி எல்லாருக்கும் தெரியும். இருக்கின்ற மக்கள் அத்தனை நபர்களும் பெருவெள்ளத்தால், தூஃபான் என்பதால் அழிக்கப்பட்டவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் கல்மழையால் அழிக்கப்பட்டவர்கள். இன்னும் சில சமூகங்கள் இருக்கிறது காற்றால் அழிக்கப்பட்டது. சில சமூகங்கள் இருக்கிறது அவர்கள் இறைவனுடைய சப்தம், ஒரே ஒரு சப்தம் தான், அந்த மக்கள் அத்தனை நபர்களும் அழிக்கப்பட்டார்கள். சைஹத்துன் வாஹிதா, ஒரே ஒரு சப்தத்தால் அழிக்கப்பட்ட சமூகம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் நபிமார்களையும் அல்லாஹையும் பொய்ப்படுத்தினார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் இந்த பூமியில சுற்றி வாருங்கள், உங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் சஃபர்ல பயணத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடம் வந்தது. அங்க வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக போங்க அப்படின்னாங்க. சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த இடத்திற்கு மட்டும் விரைவா போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கிய இடம் இது, அல்லாஹ்வுடைய அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிய இடம் இது, ஒரு சமூகம் அழிக்கப்பட்ட இடம் இது, இதை விட்டும் நாம் விரைவாக கடந்து செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு சொல்லி காட்டுகிறான். இதற்கு முன்னர் இருந்த சமூகம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் பூமியில் சுற்றி பாருங்கள், அவர்களுடைய இறுதி முடிவுகள் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஹாமான், ஃபிரௌன், அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஹாமான் என்பவன், அதே போல காரூன், பூமி பிளக்கப்பட்டு அவனை உள்வாங்கியதாக வரலாறு சொல்லுகிறது. ஃபிரௌன் எப்படி அழிக்கப்பட்டான், நீரில் மூழ்கி, நைல் நதியில் மூழ்கி அவன் என்ன செய்தான், அழிக்கப்பட்டான். இது எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்வது, முன்னால் இருந்தவர்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்தார்கள், அவருடைய இறை தூதர்களுக்கு மாற்றம் செய்தார்கள். அதையெல்லாம் நீங்கள் அறிந்து அல்லாஹுடைய கட்டளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும் நாம் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்வதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். ஹாதா பயானுல் லின்னாஸ், இந்த குர்ஆன் இருக்கிறதே மக்களுக்கு தெளிவான விளக்கமாக இருக்கிறது. தெளிவான விளக்கம். இந்த குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள், இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை தன் மனதில் வாங்கி கொண்டவர்கள் நிச்சயம் அவர்கள் தெளிவு பெற்று விட்டார்கள், அவர்கள் விளக்கம் பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வ ஹுதவ் வ மவ்இலத்துல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இருக்கிறதே இது நேர்வழியாக இருக்கிறது, மக்களுக்கு நேரான பாதையை காட்டுகிறது.
அதே போன்று மௌஇலத்துன் உபதேசம் செய்யக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? லில் முத்தகீன், தக்வா என்னும் இறையச்சம் உடையவர்களுக்கு. குர்ஆன் என்பது எல்லா மக்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து 2 வார்த்தை இப்படி பயன்படுத்துகிறான். நேர்வழி ஹுதா என்பதும் ஹிதாயத் என்பதும், அதே போன்று மௌஇலத்துன் அறிவுரை என்பதும் யாருக்கு? இறையச்சம் உடையவர்களுக்கு, பயபக்தி உடையவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களுக்குத்தான் இது அறிவுரையாக இருக்கும். இல்லைன்னா வெறும் விளக்கும் கேட்டுக்கிட்டு போயிடலாம். எனக்கு இந்த மெசேஜ் தெரியும் குர்ஆன்ல, எனக்கு இந்த ஆயத்து தெரியும் அப்படின்னு அதோடைய விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் யாருக்கு ஹிதாயத்து கிடைக்கும், யாருக்கு அறிவுரை கிடைக்கும் அப்படி என்று சொன்னால், தக்வா என்னும் இறையச்சம் யாருடைய கல்விலே இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் என்ன செய்யும்? கிடைக்கும். குர்ஆன் என்பது பொதுவானது, பொதுமறை, யார் வேணாலும் என்ன செய்யலாம், எடுத்து படிக்கலாம், விளக்கம் கிடைக்கும். ஆனால் ஹிதாயத் என்பதும் அறிவுரை என்பதும் நம்மளிடத்திலே தக்வா வேண்டும். அத்தக்வா ஹாஉனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, மனசு கல்புல கையை வச்சு சொன்னாங்க, இறையச்சம் என்பது இங்கே என்ன செய்யணும்? இங்கே இருக்க வேண்டும். நமக்கு இறையச்சம் இருந்தால் குர்ஆன் என்பது நமக்கு நேர்வழியாகவும் அறிவுரையாகவும் இருக்கும் என்பது சூரா ஆல இம்ரானுடைய 138வது வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களை ஆறுதல் படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை சொல்கிறான். வலா தஹினு வலா தஹ்ஸனு, சஹாபா பெருமக்களே, நபியின் தோழர்களே, நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். வலா தஹ்ஸனு, கவலைப்படாதீர்கள். யார? முக்மின்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏன்? உஹது போரில் சஹாபா பெருமக்கள்ல பல நபர்கள் அடிபட்டு காயம்பட்டு இருந்தார்கள். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் பிறை 7 சனிக்கிழமை உஹது யுத்தம் ஆரம்பமாகிறது. மதீனாவிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி உஹது யுத்தம் ஆரம்பிக்கிறது. சஹாபா பெருமக்கள் முதலில் வெற்றி பெற்று விட்டார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்த அந்த 50 நபர்கள் அம்பு எய்யக்கூடியவர்கள் கீழே இறங்கி வந்ததன் காரணமாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமை தருவதற்கு முன்னால் அவர்கள் அப்படியே சுற்றி வளைத்து மேலே வந்து விடுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள். அதிலே முஸ்லிம்களில் 70 நபர்கள் ஷஹீதாகி விட்டார்கள். 70 பேர். அதில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க 4 பேரும் ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரின்கள், மக்கத்துக்கு. மீதி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அன்சாரி தோழர்கள். இதை கண்கூடாக பார்க்கின்ற முஸ்லிம்களுக்கு எப்படி இருக்கும்? ஈமான் கொண்டவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு வகையான அச்சம் வந்து விட்டது. என்ன நடக்கும் இதற்கு பிறகு? நம்மளுடைய நிலை மாறி போய்விடுமோ? நம்மளுடைய கடந்த காலம் என்ன ஆகும், வருங்காலம் என்ன ஆகும் என்ற அந்த கவலை என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுது இறக்கி சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். வலா தஹ்ஸனு, எதிர்காலம் அடுத்து என்ன ஆகும் என்ற அச்சம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலை கொள்ளாதீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறான்? வ அன்துமுல் அலவுன், நீங்கள் தான் மேலானவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முக்மினீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக மேலானவர்களாக என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள். இது சஹாபா பெருமக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதே வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹால 68வது வசனத்தில் ஒரு நபியை பார்த்து பயன்படுத்துவான். ஒரு நபிக்கு பயன்படுத்திய வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துகிறான்? சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். இது உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கிடைத்த ஒரு விஷயம். நபிமார்களுடைய அந்தஸ்தில் யாரை வைக்கிறான்? சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் வச்சு சொல்லியிருக்கிறான். சூரத்து தாஹா 68வது வசனம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை சந்திக்க போகிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வகையான அச்சம் என்பது ஏற்படுகிறது அவருடைய கல்புல. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல்னா,
லா தஹஃப் இன்னக அன்தல் ஆலா. மூசா அவர்களே, நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள், பயப்படாதீர்கள். இன்னக அன்தல் ஆலா, நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் உயர்ந்தவராக இருக்கிறீர்கள், நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பயன்படுத்திய வார்த்தையை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உஹது களத்திலே நிற்கின்ற சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கிறான். யோசித்து பாருங்கள், ஒரு நபியுடைய அந்தஸ்தை யாருக்கு கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு கொடுத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பத்ர் களத்திலே துஆ செய்தார்களோ அதே போன்று இந்த உஹது களத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமுலுதுமுலியான அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் அங்கும் இங்குமாக ஓடுகின்ற நேரத்திலே ஒருவர் அடித்துக் கொள்கின்ற அந்த நிலை, உஹது களத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வெற்றி எந்த அளவுக்கு வெற்றினா, எல்லாத்தையும் எதிரிகள் போட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுக்கின்ற அளவுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. ஆனால் சில நபர்களுடைய தவறு எல்லா இஸ்லாமிய மக்களையும் என்ன செய்து விட்டது? அங்கு இருந்த சஹாபா அத்தனை நபர்களுக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் கூட காயம் ஏற்பட்டது, அவர்களுடைய முபாரக்கான பல்லும் ஷஹீதாக்கப்பட்டது, பல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்கப்பட்டது. இந்த நிலை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது கையெடுத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம லா யஅலுன அலைனா, யா அல்லாஹ் அந்த விரோதிகளை எங்களை மிகைக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே, எங்களை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக ஆக்கிவிடாதே. அல்லாஹும்ம லா குவ்வத இல்லனா இல்லா பிக்க, யா அல்லாஹ் உன்னை கொண்டே தவிர எங்களுக்கு எந்த ஒரு வலிமையும் இல்லை, நீ எங்களுக்கு வலிமையை கொடுத்தால், நீ எங்களுக்கு ஆற்றல் கொடுத்தாலே தவிர எங்களுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம லைஸ யஅபுதுக பிஹாதில் பல்ரதி கைர ஹாஉலாஇன் நஃபர், யா அல்லாஹ் இந்த கூட்டம் இல்லை என்று சொன்னால் உன்னை இந்த உலகத்திலே வணங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், இங்கு இருக்கின்ற இந்த கூட்டம் தான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறது, இந்த ஊரிலே இருக்கின்ற இந்த மக்கள் தான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், எனவே இவர்களுக்கு நீ வெற்றியை தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கி சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள். நபிமாருக்கு என்ன வார்த்தை அல்லாஹ் சொன்னானோ அதே வார்த்தையை இங்க முக்மின்களுக்கு, அன்று இருந்த சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம தன்னுடைய உற்ற நேசனாக கலீலாக தேர்ந்தெடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, சூரா நிசாவுடைய 125வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம உற்ற நேசராக, அப்படி என்றால் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நேசிச்சாங்க, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நேசிச்சான். இதே வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்மின்களுக்கும் சொல்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மஹப்பத்தை தருவானாக. அல்லாஹ் முக்மின்களுக்கு சொல்கிறான். சூரா மாயிதாவுடைய 54வது வசனம், யுஹிப்புஹும், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், வ யுஹிப்பூனஹு, அல்லாஹ்வை அவர்கள் நேசிக்கிறார்கள். யார்? அந்த முக்மீனான நபர்கள். எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கலீல் என்ற பட்டத்தை கொடுத்தானோ அது உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு முக்மீனுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். நீங்கள் அந்த பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் பேசியதாக சொல்கிறான். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, சூரா நிசாவுடைய 164வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கொஞ்ச நேரம் உரையாடினான் தூர் சீனா மலையில். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்து தொலையிலும் அல்லாஹ் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற சூரத்துல் பக்ரா 152வது வசனம், ஃபல்குரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அது குறுக்கும், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நினைவு கூறதுனா எப்படி? நீங்க அல்லாஹ்விடத்துல பேசுறீங்க, அல்லாஹ் உங்களிடத்துல பேசுகிறான். அல்லாஹ் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அந்த கொஞ்ச நேரம் தான் அல்லாஹ் பேசினான். ஆனா உம்மத்தே முஹம்மதியாவியா நம்மளிடத்துல அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யறான்? தொழுகையில பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். இது நமக்கு கிடைத்த வாக்கியம்.
இது நபிமார்களுக்கு கொடுத்த அந்த பொக்கிஷத்தை இந்த முக்மின்களாகிய நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான் என்று சொன்னால், நம்மளுடைய உள்ளம் சார்ந்து அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தோடு பயபக்தியோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயம் அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய கலாம் என்பது நம்மளுடைய கல்வியில் இருக்கும். இதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலா தஹ்ஸனு, நீங்கள் எந்த கவலையும் அடையாதீர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள் எப்பொழுது முக்மீன்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போர்க்களத்தில் இருக்கின்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகாக ஆறுதல் சொல்கிறான் பாருங்கள். அடிபட்டு நிற்கிறாங்க, காயம்பட்டு நிற்கிறாங்க, ஷஹீதாக்கப்பட்டு பல நபர்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிற வசனம், யம்சஸ்கும் கர்ஹுன், உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால், உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் ஃபக்கது மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லுஹு, இதே போன்ற காயம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அல்லவா. யாருக்கு? எதிரிகளுக்கு. ஒரு ஆண்டுக்கு முன்னால் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க. இங்க இருக்கிறது எப்போ? உஹது காலத்தில் இருக்கிறோம். அப்படியே ஒரு வருடம் ரமலானுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னா, இங்க ஷவ்வால்ல இருக்கிறாங்க உஹது காலத்தில். அப்படியே ஒரு வருடம் ரமலான் பிறை 17 போய் பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். 1000 மக்களை எதிர்த்து 313 சஹாபாக்கள் வெற்றி கொண்டிருந்தாங்க. அதில் அவர்கள் 70 நபர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க, 70 நபர்கள் சிறை பிடிக்கப்பட்டிருந்தாங்க. இது அப்படியே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கண் முன்னாடி கொண்டு வாங்க. உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? அதே போன்று அவர்களும் காயம் ஏற்பட்டார்கள். அல்லாஹ் நினைவு கூர்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுழற்சியான முறையில் தான் நாட்களை கொண்டு செல்வான். இந்த நாட்கள் இருக்கிறதே ஒரே மாதிரியா இருக்காது. ஒரு சமயம் வெற்றி வந்தால் தோல்வி என்பது வரும். இன்பம் என்று இருந்தால் துன்பம் என்பது ஒன்று இருக்கும். சுகம் என்று ஒன்று இருந்தால் துக்கம் என்பது ஒன்று இருக்கும். எனவே எல்லா நேரத்திலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்பது கிடையாது. எனவே தோல்வி என்பது வர நேரத்தில் தளர்ந்து விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான். எப்பவுமே நான் ஹை லெவல்ல தான் இருப்பேன், எப்பவுமே நான் லாபத்தை தான் பார்த்துட்டு இருப்பேன், அப்படி என்பது கிடையாது. ஒரு நாள் அப் டவுன் என்பது என்ன செய்யுது? இருக்கு. ஒரு நாள் மேலே போகும்போது ஒரு நாள் என்ன செய்யும்? கீழே வரும். ஒரு நாள் 5000 ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஒரு நாள் 500 ரூபாய் கூட என்ன செய்யலாம்? அல்லாஹ் அதை கொடுத்தானே அல்ஹம்துலில்லாஹ்னு நினைக்கணும். கடன் இல்லாம இன்னைக்கு போச்சே. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நாட்களை சுழற்சி முறையில் நாம் என்ன செய்கிறோம்? ஆக்கிறோம். அப்ப தோல்வி வெற்றி, இன்பம் துன்பம், சுகம் துக்கம் என்பது மாறி மாறியே வந்துகிட்டே இருக்கும். எல்லா நேரமும் வீட்டில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்க முடியுமா? இல்லை. மகரிப்க்கு வந்திருப்போம், சந்தோஷமா ஜாக்காத்து சலாம் அலைக்கும்னு சொல்லிட்டு போயிருந்திருப்போம். இப்போ வீட்டுக்கு போனாதான் அடுத்து என்ன முகத்தில் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். காலங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? மாறிக்கொண்டே இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், இந்த மாற்றங்கள் எதற்காக தெரியுமா? இந்த போர்க்களத்திலே ஒரு தோல்வி சந்தித்தது எதற்காக தெரியுமா? வலியஅலம் அல்லாஹுல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று அறிவதற்காக வேண்டி. நான் தோல்வியுற்றாலும் அல்லாஹ்வின் பக்கம் தான் நிற்பேன், நான் பயந்துட மாட்டேன். என்ன இப்படி ஆயிருச்சு? இன்னைக்கு பல மக்கள் ஒரு சின்ன ஒரு சருகுதல் வியாபாரத்திலேயோ அல்லது வாழ்க்கையில வந்த உடனே அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லை, அவன்லாம் எப்படிலாம் இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுக்குறான், எனக்கு இப்படி ஆகிட்டானே, எனக்கு இப்படி நஷ்டத்தை ஏற்படுத்திட்டானே என்ற வார்த்தைகள் வருகிறதே, அது ஈமானில் இருந்து வெளியே செல்வதற்கான இடம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லுகிறான். ஏன் அந்த உஹது காலத்தில் அப்படி நடந்தது என்றால், வலியஅலம் அல்லாஹுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வயத்தஹித மின்கும் ஷுஹதாஅ, ஷஹீதுகளை போர்க்களத்திலே தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணிந்த அந்த ஷஹீதுகளை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான். இவர்கள் எல்லாம் ஷஹீத் ஆகக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் வீரமரணம் அடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சில நபர்களை விரும்பி இருந்தான். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிட்டான்? தேர்ந்தெடுத்துட்டான். ஒரு பெண்மணி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது காலத்திலே பல் மட்டும் தான் உடைக்கப்பட்டது, முகத்தில் ஒரு கீறல் ஏற்பட்டது. ஆனால் வதந்திகள் எப்படி பரவுது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டார், ஷஹீத் ஆயிட்டாங்க அப்படி என்று மதீனா முழுக்க பரவிருச்சு. அப்பொழுது ஒரு பெண்மணி அந்த போர்க்களத்தை நோக்கி என்ன செய்கிறாங்க, வராங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. வராங்க, வருகின்ற நேரத்தில் இரு நபர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது அப்படியே சுமந்து என்ன செய்ய வந்துகிட்டு இருக்கிறாங்க. இரண்டு நபர்கள் முன்னால் என்ன செய்கிறாங்க, வராங்க. வந்த உடனே அந்த பெண்ணிடத்தில் பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய கணவர் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அடுத்து கொஞ்சம் முன்னாடி போறாங்க, சொல்றாங்க உங்களுடைய மகனும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். மற்றொரு ஹதீஸ்ல வருது உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய சகோதரன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், உங்களுடைய இருவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய நிகழ்வு என்ன ஆனது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு என்ன ஆனது அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிக்கொண்டே முன்னே போனார்கள். சொன்னார்கள் கால ஹஜ்ஜுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் இல்லை, ஹயாத்தோட தான் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை சொல்லும் பொழுது அந்த பெண்மணி ஓதினார் சொன்ன வார்த்தை ஃபலா உபாலி யத்தஹிதல்லாஹு தஆலா மின் இபாதிஹி ஷுஹதா, நான் சில விஷயங்களை பொருட்படுத்த மாட்டேன், காரணம் அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய அடியார்கள், அல்லாஹ் அவர்களை ஷஹீதாக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்ற வார்த்தை இந்த பெண்மணி சொன்னார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். நான் எதற்காக வேண்டி தெரியுமா, வயத்தஹித மின்கும் ஷுஹதா, உங்களிலிருந்து ஷஹீதுகளை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சிட்டான். அவங்களுடைய குடும்பத்திலிருந்து இருவர்கள் ஷஹீதானார்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்கள் யார் என்று நான் அறிய வேண்டும், அதே போன்று உங்களிலிருந்து ஷஹீத் என்பதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உஹது களத்திலே சில நிகழ்வுகள் இப்படி நடந்தது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்காரர்களை, அநீதம் செய்யக்கூடியவர்களை ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று சூரா ஆல இம்ரானுடைய 140வது வசனம் நிறைவு பெறுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வலியுமைஹிஸல்லாஹுல் லதீன ஆமனூ, இன்னும் காரணத்தை சொல்றான், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் அப்படி செய்தான். ஈமான் கொண்டவர்கள் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கும். என்ன தவறு நடந்துச்சு, சஹாபா பெருமக்கள்ல 50 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலை குன்று மீது நிற்க சொன்னாங்க, அவர்கள் இறங்கி வந்துட்டாங்க. அந்த காரணம் தான் இவ்வளவு பெரிய உஹது களத்தில் நடந்த அந்த நிகழ்வுக்கான காரணமாயிருச்சு. அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுமைஹிஸல்லாஹுல் லதீன ஆமனூ, ஈமான் கண்டவர்களுடைய அந்த பாவங்களை சுத்தப்படுத்துவதற்கும், ஒருவேளை அவர்கள் பாவங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காகவும் என்று தஃசீரில் எழுதுகிறாங்க. வயம்ஹகல் காஃபிரீன், அது மட்டுமல்ல இந்த காஃபிர்களை எல்லாம் அழிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை என்ன செய்தான், நடத்தி காட்டினான். இதெல்லாம் போர் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அம் ஹஸிப்தும் அன் தத்ஹுலல் ஜன்னah, சொர்க்கத்தில் நீங்கள் இலகுவாக நுழைந்து விடுவீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா? யார சஹாபாக்களை பார்த்து கேட்கிறான், இலகுவாக அப்படியே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு வலம்மா யஅலமில்லாஹுல் லதீன ஜாஹது மின்கும், உங்களிலிருந்து அல்லாஹுக்காக இந்த மார்க்கத்திற்காக யார் போரிடுகிறார்களோ அவர்களை அறியாமலேயே, அல்லாஹ் அறியாமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்களா? வயஅலமஸ் ஸாபிரீன், உங்களுக்கு வருகின்ற போர்க்களத்திலே வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் பொறுமை காப்ப அந்த மக்களை அறியாமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எல்லாம் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவானா? யாரை பார்த்த? சஹாபாக்களை பார்த்து. அல்லாஹுடைய விஷயத்திற்காக, தீனுக்காக போராட வேண்டும், அங்கே நடைபெறுகின்ற கஷ்டங்களை பொறுமை காக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் உங்களுக்கு சொர்க்கம் என்பது நிச்சயமாகும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலகத் குன்தும் தமன்னௌனல் மௌத மின் கப்லி அன் தல்கூஹு, சில சஹாபா பெருமக்கள் பத்ர் காலத்தில் கலந்து கொள்ள முடியல, பத்ர் காலத்தில் கலந்துக்க முடியல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போதெல்லாம் பத்ரில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது, அவர்களுக்கெல்லாம் சுப செய்தி, அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அங்கே இருந்த சஹாபிகளுக்கெல்லாம் நாங்களும் களத்தில் என்ன செய்யணும், இறங்கணும், போரன் வந்தால் நம்மளும் என்ன செய்யணும், இறங்க வேண்டும் என்ற ஆசை கொண்டார்கள்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க, ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, விரோதிகளை போர்க்களங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். ஷஹீத் ஆகணும்னு நினைங்க, ஆனால் போருக்கு போய் நிற்கணும் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்விடத்துல கேட்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு பல நபர்கள் வாளால் தான் இஸ்லாம் பரவியது அப்படின்லாம் பேசுவாங்க. ஒருபோதும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லா தமன்னு லிகால் அதுவி, விரோதிகளை போர்க்காலங்களிலே சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். வஸல்லுல்லாஹல் ஆஃபியத்த, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. போனால் உங்களுக்கு காயங்கள் ஏற்படும், வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க. ஒரு வேளை ஃபைதா லகீதுஹும், அவர்களை போர்க்களத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி இருந்தால் ஃபஸ்பிரு, நீங்கள் பொறுமை காத்திருங்கள். உங்களுடைய விரோதத்திற்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறுமை காக்க வேண்டும். வஅலமு அன்னல் ஜன்னத, அறிந்து கொள்ளுங்கள், சொர்க்கம் என்பது தஹ்த லிலாலி சுயூஃப், வாள்களுடைய நிழலுக்கு கீழ்தான், வாள்கள் வீசுவதனால் அல்ல, வாள்களுக்கு நிழல் கீழ்தான் என்ன இருக்கிறது, சொர்க்கம் என்பது இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அதே வார்த்தையை எங்கள் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னரே நீங்கள் மரணத்தை ஆசைப்படுகிறீர்கள், போர்க்களத்துக்கு போகணும், நாம் ஷஹீத் ஆகணும், அப்படி என்ற ஆசை உங்களுக்கு சஹாபா பெருமக்களே வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஃபக்கத் ரஅய்துமூஹு, அந்த மரணத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள், வ அன்தும் தன்துரூன், இப்போ நீங்கள் கண்கூடாக அதை என்ன செஞ்சுட்டு இருக்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறாங்க உஹது காலத்தில், அப்படி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 143வது வசனத்தோடு நிறைவு செய்கிறார். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இந்த போர்க்களத்திலே நடந்த பல்வேறு நிகழ்வுகள், அதில் ஒன்று சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்சாரி தோழர், அவங்களுடைய வரலாறு. அன்சாரி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த நேரத்தில் பல சஹாபாக்களை சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களோட உங்களுடைய வீடை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வியாபாரத்தை பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சஹாபா பெருமக்களுக்கு சொன்னாங்க. இந்த சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா பெரிய செல்வந்தர். அவங்களோட யாரை தெரியுமா இணைச்சி விட்டாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். எவ்வளோ பெரிய சஹாபி, பெரிய வியாபாரி அவங்க மக்காவில். இங்கே ஒன்றுமே இல்லாமல் வந்து நிற்கிறாங்க. அவங்களிடத்துல சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களாம், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களே, என்னிடத்துல அல்லாஹ் இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கிறார், இப்பொழுதே உட்கார்ந்து நாங்களும் நீயும் என்ன செஞ்சுக்கோ, பாதி பாதி ஆக்கிப்போம், தீனுக்காக வேண்டி, நபிக்காக வேண்டி. சொல்ல முடியுமா? இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தை வரலாறுல வருது, எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், நீங்கள் எந்த மனைவி வேண்டும் என்று தேர்ந்தெடுங்கள். நான் தேர்ந்தெடுக்கல, நீங்க தேர்ந்தெடுங்க. அந்த பெண்மணியை நான் என்ன செய்யறேன், தலாக் விட்டுறேன், அவள் இத்தா முடித்தவுடன் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். யாரால சொல்ல முடியும்? அன்சாரி தோழர் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த சஹாபி இந்த உஹது களத்தில் 30க்கும் மேற்பட்ட காயங்கள் பெற்று குற்றுயிருமாக, கொலையுருமாக தன்னுடைய ரூஹ் பிரிகின்ற அந்த நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்து அவங்கள பார்க்குறாங்க, என்ன ஆயிற்று உங்களுக்கு அப்படின்னு தூக்குறாங்க. அப்பொழுது அந்த சஹாபி, என்னுடைய சலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிங்க, சொல்லிவிட்டு என்னுடைய நண்பர்களான அன்சாரிகளுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், அதையும் அன்சாரிகளுக்கு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு லா உத்ர லக்கும், உங்களுக்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில், மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புருவத்திலிருந்து ஒரு முடி கீழே விழுந்தாலும் சரி, உங்களுடைய உயிர் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலை ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் நீங்கள் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. எனவே அன்சாரிகளே, நபியை பாதுகாக்கும் விஷயத்தில் உங்களுடைய உயிரை திறந்து விடுங்கள், ஆனால் அல்லாஹ்விடத்துக்கு முன்னாடி, விசாரணைக்கு முன்னாடி போய் நிற்காதீங்க. இந்த விஷயத்தை நீங்க என்னுடைய அன்சாரி தோழர்களுக்கு சொல்லுங்கள் என்று இறுதி மூச்சு நேரத்தில் சொன்னதாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சஹாபி.
அனஸ் இப்னு நதர், இந்த சஹாபி இந்த மரணத்தை நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று சொன்ன வசனத்திற்கு ஏற்ப நடந்த ஒரு சஹாபி. பத்ர் காலத்தில் கலந்துக்க முடியல. எனவே உஹது காலத்துக்கு வரணும்னு என்ன செஞ்சாங்க, ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டு வந்த சஹாபி எல்லாரும் உஹது காலத்தில் ஒரு பக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் எங்க இருக்கிறாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு சஹாபி மட்டும் வாஹ் லீஹர ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையே உன்னை நான் நுகர்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிரிகளை பார்த்து ஓடிய ஒரு சஹாபியாம் இவங்க. எல்லாரும் முஸ்லிம்கள்லாம் எங்க ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க, அங்க போய் நம்ம என்ன செய்வோம், நிற்போம் அப்படின்னு நிற்கிறாங்க. ஆனா இந்த ஒரு சஹாபி சொன்ன வார்த்தை, நான் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி அதை எதிரிகளை நோக்கி ஓடினார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்ட ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்பெல்லாம் இந்த உஹது களத்தை பற்றி பேசப்படுகிறதோ அப்பெல்லாம் சொல்வார்களாம், அந்த உஹது களம் என்று சொன்னாலே எனக்கு இருவர்கள் தான் ஞாபகம் வரும். யார் தெரியுமா? தல்ஹா இப்னு உபைதல்லா, சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த இரு சஹாபிகள். காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் அமலுக்கு வெளியாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சுற்றி நின்ற சஹாபிகள் 12 பேர். அதில் முஹாஜிரின்களும் இருக்கிறாங்க, அன்சாரி தோழர்களும் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தாக்கப்பட்ட எல்லா அம்புகளையும் ஈட்டிகளையும் கற்களையும் வாங்கியவர்கள் என்று சொன்னால் தல்ஹா இப்னு உபைதுல்லா. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்களுடைய கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் அப்படியே துண்டிக்கப்பட்டு விட்டதாம். விரலே இல்லை, கடைசி வரைக்கும் அவர்களுக்கு அந்த விரலே இல்லை. பல போர்களுக்கு அதுக்கு பிறகு கலந்துக்கிட்டாங்க, போர்களுக்கு வந்திருக்கிறாங்க, ஹந்தக் யுத்தத்தில் கலந்துருக்கிறாங்க. அவர்களுடைய விரலே இல்லாத அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள் உஹது களத்திலே. ரத்தம் சொட்ட சொட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் காப்பதற்காக வேண்டி அவர்கள் நின்றார்கள் என்பதை பார்க்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விரோதிகள் எல்லாம் அடித்துட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க, விரோதிகள் எல்லாம் போயிட்டாங்க, எதிரிகள்லாம் போகிறாங்க. அப்பொழுது அவர்களுடைய தலைவராக இருந்தவர் அபு சுஃபியான். அடுத்ததான் இஸ்லாமை ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8 தான் அவங்க இஸ்லாமை தழுவுனாங்க. அப்பொழுது விரோதிகளுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் போயிட்டு ஒரு குன்றின் மீது நிற்கிறார். முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து நிற்கிறாங்க. அப்பொழுது அவர் அந்த மலை குன்றில் போய் நின்றுக்கிட்டு கேட்ட வார்த்தை, ஐன இப்னு அபி கபிஷா, அபு கபிஷாவுடைய மகன் இருக்கிறாரா, எங்கே அவர் அப்படின்னு கேட்குறாங்க. யாரை தெரியுமா? அபு கபிஷா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் ஊட்டிய ஹலிமத்து சஅதியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கணவர். அன்னைக்கு பால் ஊட்டினதுனால அவரும் தந்தை. அவர்களுடைய மகனான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா பேரை சொல்லாம எப்படி சொல்றார், அபு கபிஷாவுடைய மகன் எங்கே? பதிலே வரல. அடுத்தது ஐன இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகன் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார். அன்னைக்கெல்லாம் நேரடியாக பேர் சொல்றது கிடையாது, அப்பாவுடைய பேரை தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பல பேர் அப்பா பேரை சொல்றதுக்கே யோசிக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தையோட பேரை தானே செய்வான், அழைப்பான். தந்தையோட பேரை தானே செய்வான், அழைப்பான். அடுத்து கேட்கிறார், ஐன இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகன் எங்கே? யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா. இப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்னாராம், உலு ஹுபுல், எங்களுடைய கடவுளான ஹுபுல் என்பது வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்க முடியல. எங்கேன்னு கேட்கும்போது சைலண்டாக தான் இருந்தாங்க, நிசப்தமாக இருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தை ஹுபுல் என்ற கடவுள் உயர்ந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பதில் சொல்லுங்க அவருக்குன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு அலா வ அஸ், அல்லாஹ் தான் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன், எந்த ஹுபுலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹாதா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரும் இங்கே தான் இருக்கிறார். ஹாதா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களும் இங்கே தான் இருக்கிறார். ஹாதா உமர், பேசுகின்ற உமரும் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அச்சம் ஏற்பட்டுருச்சு அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்க தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எந்திரிச்சு சொல்றது யார்? உமர். ஆனால் அவங்க இடத்துல போய் சொன்னவன் யார் தெரியுமா? இப்னு கமீஆ என்ற ஒரு நபர் தான்.
இப்னு கமிஆ அவன் தான் போய் சொன்னான், நான் தான் கல்லை தூக்கி அடித்தேன், நான் தான் ஈட்டியை வச்சு யார் அடித்தேன், முகமது அவர்கள் அடித்தேன், அவர்கள் கீழே விழுந்ததை நான் பார்த்தேன், இறந்து போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் போய் சொன்னான். அப்பொழுது அவர் சொன்னார், அபு சுஃபியான், இப்னு கமியாவுடைய வார்த்தையை விட உமரே உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். பார்த்தீங்களா, யார்? அபு சுஃபியான் முஷ்ரிக்ல இருக்கிறார், இஸ்லாமை ஏற்காத ஒரு நபர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற இப்னு கமியாவுடைய வார்த்தையை விட உமரே நீங்க அங்கிருந்து சொல்றீங்கன்னா நிச்சயமாக முஹம்மது அங்க இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சத்தியத்துடைய வார்த்தை உமரது. அவங்க பேசினாலே சத்தியம். எனவே தான் யார் எதிரி கூட சொல்றாங்க, நம்ம சொல்லாமல நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லாம, ஆனா உமர்தன சொன்னா அது உண்மைன்னு சொல்றாங்க. அப்பொழுது அபூ சுஃபியான் அவங்க சொன்னாங்களாம், இன்னலனா உஸ்ஸா, எங்களுக்கு உஸ்ஸா என்ற கடவுள் இருக்கிறது, வலா உஸ்ஸா லக்கும், உங்களுக்கு தான் அப்படிப்பட்ட எந்த கடவுளும் கிடையாது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்துக்குங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல்லாஹு மௌலானா, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கக்கூடியவன், வலா மௌலா லக்கும், உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அபூ சுஃபியான் சொன்னாரா, யௌமுன் பி யௌமின், ஒரு நாள் உங்களுக்கு பத்ர்ல கிடைச்சது இல்லையா, எங்களுக்கு இங்க உஹதுல கிடைச்சது பாருங்க. உஹதுல கிடைச்சது. ஏன்? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அவங்க ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறாங்க. சொன்ன வார்த்தை வல் ஐயாமு தௌலுன் வல் ஹர்பு சிஜாலுன், காலங்கள் என்பது ஒரே மாதிரி வராது. ஒரு நாள் போர் என்பது தோல்வியை சந்திக்கும் பொழுது அடுத்த தடவை என்ன செய்யும், வெற்றியை சந்திக்கக்கூடியதான் போர்க்களம் அப்படின்னு யார் சொன்னா? அபூ சுஃபியான் சொன்ன உடனே உமரது எல்லாரும் சொன்னாங்க, லா சவா, நீ சொல்றது சமம் கிடையாதப்பா. நீ சொல்றியே போர்க்களத்துல வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், சுகம் துக்கம் இதெல்லாம் சொல்றியே, அதெல்லாம் சமம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? கத்லானா ஃபில் ஜன்னா, எங்களில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். யார் சொல்றா? உமரது சொல்றாங்க, கத்லானா ஃபில் ஜன்னா, எங்களில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறார்கள்? சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். வ கத்லாகும் ஃபின்னார், உங்கள கொலை செய்யப்பட்டவன் நரகத்துல இருக்கிறான் அப்படின்னு யார் சொன்னா? உமரது சொன்னாங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, உஹது களம் என்பது இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை களம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹுடைய இறையச்சம், பயபக்தி, சஹாபாக்களுடைய அந்த நிகழ்வுகள், சுன்னத்துகள்லாம் தெரியணும். இது போன்ற தியாக வரலாறுகள் நமக்கு தெரியணும். அவங்களுடைய சாக்ரிஃபைஸ், நமக்காக வேண்டி எவ்வளவு விஷயங்களை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்த்தால்தான் சஹாபா பெருமக்களுடைய அருமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்காக வேண்டி செய்த எத்தனை செயல்கள்லாம் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படி சுன்னத்தான கோலத்தில், சுன்னத்தான விஷயங்களில், எல்லா விஷயங்களிலும் ஷரியத்தை பின்பற்றி நடக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اشرح لي صدري ويسر لي أمري. ربي زدني علما. ربي ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.